Taste the Daily. காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் 8 மணி நேரத்திற்கும் மேலாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஓரிக்கை, சின்ன காஞ்சிபுரம் என மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளிலும் நாள்தோறும் இரவு நேரங்களில் 2 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரை மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் கண்டுகொள்ளவில்லை என்றும், விடியா திமுக அரசின் மின்வாரியத்துறை அலட்சியத்தால் இன்னலுக்கு ஆளாவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து குடிநீர் குழாயை சாலையில் போட்டு பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். பூதலூர் அருகே ராயந்தூர் தெற்கு தெரு பகுதிக்கு கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் குழாய் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்த பொதுமக்கள் பூதலூர் தஞ்சை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அடிப்படை தேவைகளுக்கு கூட போராட வேண்டிய சூழல் உள்ளதாக மக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். தண்ணி இல்லை, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, வீட்டில் சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லை. எனக்கு தீர்வு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன், முறையிட்டுட்டேன். முறையான ஒன்றும் யாரும் செயல்படுத்த முடியல. அதனால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியல. அதனால் என்ன பண்ண, என்னால் முடிஞ்சது அந்த குழாவை தூக்கி போட்டேன் நான். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தேங்கியுள்ள குப்பை கழிவுகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தரணம்பேட்டை பகுதிகளில் குப்பை கழிவுகள் அகற்றப்படாததால் மலை போல் குப்பை கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்றுநோய் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை அருகே காட்டுப்பகுதியில் முதியவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மதுரை சாலையில் தென்றல் நகர் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் மதுரை பெத்தானியபுரத்தை சேர்ந்த ஸ்டீபன் முத்துராஜா என்ற முதியவர் சடலமாக மீட்கப்பட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளைகள் நிகழாத நாளே இல்லை என மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். மகா பிரதோஷ தினத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக பால், தயிர், பஞ்சாமிர்தம் கொண்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும், தொடர்ந்து பல வண்ணப்பூக்களாலான மாலையை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து பஞ்சமுக தீபாராதனையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் மகா பிரதோஷ வழிபாட்டில் பங்கேற்றனர்.